அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சாத்தூர் கலைச்செல்வம். இன்னைக்கு என்ன டாபிக்கை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம முன்னோர்கள் செஞ்ச விஷயத்தை தான் பத்தி பார்க்க போறோம். என்ன விஷயங்கள் சொன்னாங்க, அதாவது நம்ம குளித்தல்னா என்னது, உடம்ப குளிர்வித்தல், அதை எப்படி செய்யணும் அப்படின்ட்டு அந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி தான் பார்க்க போறோம். என்னன்னா, இப்போ நம்ம இரவு நேரம் சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவோம். தூங்கினே நம்ம உடல் ஆட்டோமேட்டிக்கா உஷ்ண நிலையை நோக்கி போயிடும். காலையில் எந்திக்கும் போது உஷ்ண நிலையில அதிகப்படியான உஷ்ண நிலையை இருக்கும். அப்போ நம்ம குளிக்கிறோம், டபக்குன்னு போனவனே எடுத்து கப்பில் தண்ணியை மோறி டபக்குன்னு தலையில ஊற்றிடக்கூடாது. இது குளிர்வித்தலுக்கான அர்த்தமே கிடையாது. அதாவது நம்ம ஆற்றுலையோ குளத்துலையோ குளிக்கும்போது நம்ம தாத்தா இவங்கலாம் எப்படி குளிப்பாங்கன்னு பார்த்துருப்பீங்க. நம்ம டபக்குன்னு பாஞ்சிருவோம், அவங்க எப்படி குளிப்பாங்க, படிப்படியா இறங்குவாங்க. பாதம் நனையும், முட்டு நனையும், இடுப்பு நனையும், நெஞ்சு நனையும், பிறகுதான் தலையை முக்குவாங்க. என்ன காரணம்னா, இப்போ உடல் உஷ்ண நிலையில இருக்கும். இரவு தூங்கி எந்திரிச்ச உடனே அந்த உஷ்ண நிலையை எப்படி போக்கணும்? இப்ப வீட்டுல குளிக்கிறோம், இப்ப ஆத்துலலாம் தண்ணி இல்ல, குளத்துலயும் தண்ணி இல்ல, எங்கேயும் குளிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, வீட்டுலதான் நம்ம குளிக்கிறோம். கப்பல எப்படி குளிக்கணுமோ, முதல்ல எடுத்த உடனே கப்புல தண்ணியை கோரி 2 கப்பு தண்ணிய பாதத்துல ஊத்தணும். பாதத்துல ஊத்தும் போது அந்த பாதத்துல உள்ள சூடு முட்டுக்கு வந்துடும். முட்டுக்கு வந்தோடனே திரும்பி ஒரு 4-5 கப்பு முட்டுல ஊத்தணும். முட்டுல ஊத்தும் போது அந்த சூடு ஆட்டோமேட்டிக்கா இடுப்புக்கு ஏறிடும். இடுப்புக்கு ஏறின உடனே ஒரு 4-5 கப்பு இடுப்புல ஊத்தணும். இடுப்புல ஊத்தின உடனே மொத்த சூடம் நெஞ்சுக்கு வந்துடும். நெஞ்சுக்கு வந்த பிறகு அது பிறகுதான் தண்ணி எடுத்து நெஞ்சு பகுதியில ஊற்றணும். நெஞ்சு பகுதியில ஊற்றும் போது, அதாவது பாதத்துல இருந்து நெஞ்சு வரைக்கும் உடம்பு குளிர் ஆகிரும். மொத்த சூடும் தலைக்கு நின்றுடும். நம்ம உடல்ல மொத்தம் 9 துவாரங்கள் இருக்குன்ட்டு சிவபுராணம், விநாயகர் அகவல் இதுலலாம் சொல்லியிருக்காங்க. அதாவது 9 துவார ஒரு மந்திரத்தால் அப்படின்ட்டு பாடலே இருக்கு. அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. 9 துவாரங்கள்னா என்னது? 2 கண்கள், 2 மூக்கு துவாரங்கள், 2 காதுகள், 1 வாய், போக சிறுநீர் கழிக்கும் துவாரம் 1, மலம் கழிக்கும் துவாரம் 1, மொத்தம் 9 துவாரங்கள். இந்த 9 துவாரங்கள் வழியாக தான் நம்ம சூடு இதுனா ஆட்டோமேட்டிக்கா வெளியேறும். இப்போ நெஞ்சு பகுதி வரைக்கும் குளிர்ந்துட்டு மொத்த சூடும் தலையில நிக்கி. அதுக்கு பிறகுதான் தண்ணி எடுத்து தலையில ஊற்றணும். தலையில ஊற்றும் போது இந்த முகத்துல தலையில இருக்க துவாரங்கள் வழியாக நம்ம சூடு புல்லும் வெளியேறும். இப்படிதான் நம்ம உடம்ப குளிர்விக்கணும். அதுதான் காலப்போக்கில் மருவி குளிர்வித்தல் என்ற நடைமுறை குளித்தல் அப்படின்னு மாறிடுச்சு. நான் குளிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அடிப்படை நோக்கம். முன்னோர்கள்லாம் கடைபிடிச்சது. உடம்ப குளிர்விக்கிறதுக்காண்டி காலை மாலை இரு வேளையிலும் குளிர்விப்பாங்க. போக 2 வேளையிலும் மலம் கழிக்கிறது ரொம்ப அவசியம். காலையிலையும் மலம் கழிக்கணும், மாலையிலையும் மலம் கழிக்கணும். அப்பதான் உடல்ல உள்ள அனைத்து கழிவுகளும் வெளியேறும், உடல் தூய்மை அடையும். இதை செஞ்சு பாருங்க. இதை ஃபாலோ பண்ற எல்லாரும் இதை செஞ்சு பாருங்க. உடலை குளிர்விக்க தினமும் காலையில் போய் குளிக்கும் போது இதை செஞ்சு பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு ஸ்டெப்பா பாதத்துல இருந்து, முத்துல இருந்து, இடுப்புல இருந்து, நெஞ்சில இருந்து, அதுக்கடுத்து தலையில ஊத்துங்க. உடம்பு ஆட்டோமேட்டிக்கா கூலிங் ஆயிரும், நல்லா ஃப்ரெஷ்னஸா ஆயிரும் உடம்பு. நன்றி, வணக்கம். நான் உங்கள் கலைச்செல்வம்.